ஆவேசம், பகத் பாசிலோட மாறுபட்ட ஒரு ஆக்ரோஷமான நடிப்பில் வந்திருக்கிற திரைப்படம். பகத் பாசில் அப்படின்னாவே ஒரு வித்தியாசமான நடிப்பு, ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான நடிப்பை கொடுக்குறதுல ஒரு சாதாரண மனிதன். அது போக இந்த படத்தை வந்து எழுதியிருக்கிறாரு சித்து மாதவன். திரைப்படத்துடைய சிறப்பு அப்படின்னாவே பகத் பாசில் தான். முக்கியமாக அந்த படத்துடைய திரைக்கதை ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். திரைப்படத்துடைய கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் இன்ஜினியரிங் காலேஜில் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணையில் ஒரு 3 பேரை பற்றின ஒரு கதை தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து சீனியருடைய ரேங்கிங் அந்த அலம்பல் அப்படின்லாம் இருக்க செய்யுது. என்னடா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போய் அந்த 3 பேர் ஒரு நாள் பாரில் வந்து சரக்கடிச்சிட்டு இருக்கையில் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடியை சந்திக்கிறாங்க. அவர் தான் பகத் பாசில். அவங்க சந்திச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நண்பர்களாகி அந்த சீனியர்ஸ்லாம் வந்து அடக்கி வைக்கிறாங்க. ஆனால் சந்தித்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு திருப்பம் உண்டாகுது. அதுதான் படத்துடைய ஒரு முழு கதை. திரைப்படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏறத்தாழ ஒரு 2.5 மணி நேரம் படம். இந்த படம் ஒரு சாதாரணமாக வந்த திரைப்படம். இவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு கொடுக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா பகத் பாசிலுடைய அந்த யதார்த்த நடிப்பு, படம் ஆரம்பித்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு தான் பகத் பாசிலுடைய இன்ட்ரோ வருது. இன்ட்ரோனா வந்து ஒரு 10 காரு நொறுங்கிற மாட்டோம், புழுதி பறக்கிற மாட்டோம் அப்படின்லாம் ஒன்று இன்ட்ரோலாம் கிடையாது. ஒரு நார்மலான இன்ட்ரோ, சும்மா அந்த பாரில் அப்படியே வந்து கேஷுவலாக நடந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சகாப்தம், ஒரு மாசான காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய ரவுடி அப்படிங்கிறத காட்டுறாங்க. ரவுடினா ஒரு வித்தியாசமான ரவுடிங்க. இங்கே வந்து நம்ம அசால்ட் செய்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிகர்தண்டா அவங்களை வந்து பாபி சிம்கா பண்ணியிருப்பார்ல, அதே ஒரு கேரக்டரைசேஷன், அதே ஒரு கேரக்டர் தான் இந்த ரங்கா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு பகத் பாசில். இங்கே வந்து அசால்ட் செய்துங்கிற மாட்டோம், இங்கே ரங்காங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு ஸ்டோரி எக்ஸ்பிளைன்ஸ் என்ன இருந்தது. அதை தாண்டி அந்த பசங்க, அந்த 3 பேர் பசங்க ஒரு ஜாலியான பசங்க. அந்த ரவுடியோட பழக்கம் வச்சுட்டு அங்கே கெத்து காட்டுறது, தம் சருக்கு அப்படி இப்படி என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போயிருக்காங்க. கதை வைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பகத் பாசில் வந்த உடனேயே கதையுடைய சூடு வந்து பிடிக்குது. அதன் பிறகு வந்து பகத் பாசில் தான் படம் முழுக்க நிறைந்திருக்காரு. நிறைய சீன்களில் ஒரு காமெடியான ஒரு சூப்பரான நடிப்பை பகத் பாசில் கொடுத்துருக்காரு. இங்கே அண்மையில் மாமன்னன் ரிலீஸ் ஆன அதே கெட்டப்பில் அங்கே நடிச்சிருக்காரு. அதை தாண்டி பகத் பாசில் தாண்டி மன்சூர் அலி கான் தமிழ்நாட்டிலேருந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. சச்சின் கொப்பு அப்படி இப்படின்னு எக்கச்சக்க பிரபலங்கள் நடித்திருந்தாலும் படத்தை முழுமையாக தாங்கிறது வந்து பகத் பாசில் தான் சொல்லுவேன். ஒளிப்பதிவு சமீர் தாக்கி ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. ஏன்னா இந்த படங்களுக்கான ஒளிப்பதிவு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்தாங்க. மியூசிக் கம்போசர் சுஷின் சியாம். மியூசிக் வைஸுமே பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. பிஜிஎம் ரொம்ப பெட்டராக இருந்தது. எடிட்டர் விவேக் ஹசன். எடிட்டிங்குமே ரொம்ப பெட்டரான எடிட்டிங் தான். அது போக இந்த படத்துடைய முக்கியமான முதுகல்னு சொன்னால் சேத்தான் டி சோசா. ஆக்ஷன் கொரியோகிராஃபி, சண்டை காட்சிகள் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருந்தது. இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களை எங்கேயுமே சலிப்படைய செய்யாது. ஒரு 2.5 மணி நேரம் கதைகள் வந்து இந்த மாதிரி கதைகள் நிறைய பார்த்துருந்தாலும் அண்மையில் இப்போ மலையாள படங்கள் ஹிட் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்குது. அந்த வரிசையில் இந்த ஆவேசம் படமும் இணைஞ்சது அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து கதைக்கு பஞ்சமாயிடுச்சு. அங்கே மலையாளத்தில் புரிஞ்சுக்கிட்டு அந்த பஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பாக விளைவிச்சுக்கிட்டு இருக்காங்க படங்களை. ஆவேசம் ஒரு ஆவேசமான பகத் பாசிலுடைய நடிப்பில் வந்திருக்க திரைப்படம். நல்லா போயிட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம். என்ன பார்க்குவாங்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை. அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய எனக்கு ஒரு உதவி. டாடா பாய். நான் உங்கள் பிரபாகரன்.